தற்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உலகம் முழுவதும் அதிகளவிலான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. எந்த திசையில எங்க திரும்பினாலுமே அங்க துப்பாக்கிச்சூடு, இங்க துப்பாக்கிச்சூடு என்று சொல்லி ஒரே துப்பாக்கிச்சூடு செய்திகள் தான் எங்களுடைய செவிகளுக்கு வந்த வண்ணமே இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இளைஞர் ஒருவர் நாடாளுமன்றத்துக்குள்ள துப்பாக்கியுடன் நுழைய முயற்சி செய்திருக்கிறார். அங்கே நுழைய முற்பட்ட வழியில் அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் இந்த சம்பவம் எங்கு நடந்திருக்கு என்று சொல்லி சொன்னால் அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள ஒரு நாடாளுமன்றத்துல தான் நடந்திருக்குது. அதுவும் நாடாளுமன்றத்துக்குள்ள துப்பாக்கியோட போற அளவுக்கு அந்த நபருக்கு எவ்வளவு தைரியம் என்று பாருங்க. அதுவும் இந்த குறித்த இளைஞர் துப்பாக்கியுடன் நுழைய முற்பட்ட போது போலீசார் அவரை சுற்றி வளைத்ததோடு ஆயுதத்தையும் கீழே போடும்படியும் உத்தரவிட்டிருந்தார்கள். அப்ப இதனை அடுத்து அந்த குறித்த இளைஞர் துப்பாக்கியை தரையில போட்டுவிட்டு படுத்திருக்கிறார். அதோட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறித்த இளைஞரிடம் சில வெடிமருந்து பொருட்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர் வைத்திருந்த அந்த வெடிமருந்துகளை போலீசார் கையகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே மாதிரி அந்த நாடாளுமன்ற வளாகம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தினையும் போலீசார் விடியல சோதனை செய்திருந்தார்கள். அப்பொழுது அந்த வாகனத்துக்குள்ளேயும் எரிவாயு, முகமூடி, ஹெல்மெட் போன்ற பொருட்கள் அங்கே இருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதோடு அந்த அவ்வளவு பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று வரை குறித்த இளைஞர் எதற்காக அந்த துப்பாக்கியுடன் அங்கே வருகை தந்தார், என்ன காரணம் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் இன்னும் எந்த விதமான தகவலும் வெளியிடவில்லை என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது.